ஒரு காது கேளாத ஒரு பள்ளியில் கொடியேற்றுறதுக்காக ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டுருக்காங்க. அந்த சீஃப் கெஸ்ட்டும் போகிறாரு. அங்கே வந்து அந்த பள்ளியில் இருக்கிற ஒரு டீச்சர் சொல்கிறாங்க அந்த சீஃப் கெஸ்ட்டுகிட்ட, சார் நாங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கிஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அந்த கிஃப்ட்டை நீங்கள் உங்கள் கையால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடியேற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போனால் அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்து வந்தவர் அதை கேட்குற மாதிரியே இல்லை மேடம் எனக்கு டைம் ஆயிடுச்சு, கிஃப்ட் இஷ்யூ பண்ண லேட் ஆகிட்டே இருக்கும், நான் கொடியேற்றிட்டு பேசிட்டு கிளம்புறேன்னு சொல்லி பேசுகிறாரு. பேச ஆரம்பித்தப்பிருந்து எண்டு வரைக்கும் ஸ்டூடெண்ட்கிட்ட எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அப்போ அந்த டீச்சர் கிட்ட வந்து கேட்குறாரு, ஏன் நான் பேச ஆரம்பித்தப்பிருந்து இப்போ வரைக்கும் எதுவுமே கைத்தட்டல் இல்லை, எதுவுமே பண்ணாமல் உட்காந்துருக்காங்க ஸ்டூடெண்ட்டுன்னு. அதுக்கு அந்த டீச்சர் சொல்லியிருக்காங்க, சார் நான் சொல்ல வரதவே நீங்கள் கேட்கல, எல்லாத்துக்குமே காது கேட்க வைக்கிற மெஷின் நாங்கள் வச்சுருந்தோம், அதை நீங்கள் கொடுத்துட்டு எல்லாரும் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேசினா நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன், நீங்கள் அதை காது கொடுத்து கூட கேட்காம உங்களோட விஷயத்த சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ அது எந்த வகையிலையுமே யூஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நான் இப்போ யார் என்ன சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்டுட்டு அப்புறம் பேசணும். தேங்க்யூ ஸோ மச்.